ஸோ நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டிமோனியல் பார்க்க போகிறோம். டெஸ்டிமோனியல் அப்படின்னா என்னென்னா, உங்கள் கிளைண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் தான் டெஸ்டிமோனியல். அதை எப்படி வெப்சைட்டில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஆட் டெஸ்டிமோனியல் கொடுத்து இங்கே கிளைண்ட்டோட நேம், ஸோ கஸ்டமர் நேம் நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரூஹியான்னு நான் கொடுக்குறேன். ஸோ கஸ்டமரோட நேம் ரூஹியா. ஸோ நான் இங்கே மெசேஜ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ஐ ஆம் ரியலி ஹாப்பி, குட் குவாலிட்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்னோட ரேட்டிங் வந்து நான் இங்கே 4 கொடுக்குறேன். ஸோ இமேஜ் வந்து கஸ்டமரோட இமேஜ் வந்து ஆப்ஷனில் தான் நம்ம இங்கே போடணும். ஸோ ஒருவேளை நம்ம கஸ்டமர் இமேஜ் போட வேணாம் அப்படின்னா, ஸோ ரூஹியா அப்படின்ற கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், அந்த ஆறுன்ற ஒரு லெட்டரை நம்ம சூஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு இமேஜ் நான் இங்கே போட்டுட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இந்த டெஸ்டிமோனியல் எப்படி அங்கே என்னோட வெப்சைட்டில் அப்டேட் ஆயிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட வெப்சைட்டில் அந்த கிளைண்ட்டோட ஃபீட்பேக் வந்து இப்படி தான் ஆயிருக்கு. ஸோ காவ்யா, குட் குவாலிட்டி, ஐம் ரியலி ஹாப்பி, 4 ஸ்டார் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் மெசேஜ் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரூஹியா போட்டோம். ஸோ ரூஹியா, ஐ ஆம் ரியலி ஹாப்பி, குட் குவாலிட்டி, 4 ஸ்டார். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட வெப்சைட்டில் டெஸ்டிமோனியல் ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிமோனியலுக்கு ஒரு டைட்டில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டைட்டிலில் எப்படின்னா, டெஸ்டிமோனியல் ஆட் டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஆட் டைட்டிலில் நான் ஹாப்பி கஸ்டமர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே என்னோட வெப்சைட்டில் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ என்னோட வெப்சைட்டில் டெஸ்டிமோனியல் கூட டைட்டில் வந்து ஹாப்பி கஸ்டமர் அப்படின்றது நம்ம இங்கே ஷோ ஆயிடுச்சு. இங்கே நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். அவர் அச்சீவ்மெண்ட் கொடுக்கலாம், அவர் ஃபேஷனை கொடுக்கலாம், என்ன வேணால் நம்ம இங்கே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்டிமோனியல் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம்.